ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். தயிர் வந்து திக்காக இருக்கணும்னா என்ன பண்ணுங்கள், நல்லா உர ஊற்றி எடுத்து வச்சுருங்க. மோராக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி, பசும்பாலாக இருந்தாலும் பாக்கெட் பாலாக இருந்தாலும் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணிட்டிங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று நல்லா அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இது மாதிரி கிடைக்கும். இன்றைக்கி வந்து மாதம்பட்டி சாரோட ஆல் டைம் ஃபேவரட் தயிர் சாதம் அவர் ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். சாதத்தை நல்லா குழைவாக எடுத்துகிட்டு அது கூட வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே தயிரும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் வதக்கி சேர்த்துட்டோன்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் சாதம் வேறு லெவலாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு சைடிஷ் வந்து நேற்று வச்ச கத்திரிக்காய் கட்டா கொஞ்சமாக இருந்தது. அது கூடவே மாம்பழமும் வச்சுட்டேன். அருமையான லஞ்ச் ரெசிபி.